வணக்கம். தென் மாவட்ட முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடியரசு தின விழாவில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சக்தி மகளிர் டிரஸ்ட் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு சக்தி மகளிர் டிரஸ்ட் நிறுவனரும் தோவாளை ஊராட்சி ஒன்றிய முன்னாள் சேர்மன் சாந்தினி பகவதியப்பன் சக்தி மகளிர் டிரஸ்ட் சார்பில் விருது வழங்கி கௌரவித்தார். விழாவில் டிரஸ்ட் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் 76வது குடியரசு தின விழா இன்று சக்தி மகளிர் அறக்கட்டளையில் வைத்து மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு தோவாளை ஊராட்சியை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி இன்று நாங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவார்டு கொடுத்து மரியாதை செலுத்தினோம். இந்த சக்தி மகளிர் அறக்கட்டளையில் எப்போவுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து நாங்கள் மரியாதை செலுத்தும் விதமாக எல்லா விதத்திலும் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டு இருப்போம். அதுவும் முக்கியமான நாட்களில் இந்த மாதிரி இந்தியா குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா என்று முக்கியமான நாட்களில் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம். நாட்டுக்காக உழைத்த நம் வீரர்களுக்காக, தியாகிகளுக்காக இந்த நாள். அதனால் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது நம்மளுடைய கடமையாக இருக்கின்றது. இந்த சக்தி மகளிர் அறக்கட்டளையில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த சக்தி மகளிர் அறக்கட்டளை என்றும் மக்களுக்காக இயங்கக்கூடிய அறக்கட்டளை. அவர் ஏழை மக்களுக்காக, ஏழை பெண்களுக்காக, விதவை பெண்களுக்காக செயல்படக்கூடிய இந்த அறக்கட்டளை. எங்களால் முடிந்த உதவியை இந்த அறக்கட்டளை மூலம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். தோவாளை ஊராட்சி மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிராமத்தில் உள்ள ஏழை பெண்களுக்கும், விதவை பெண்களுக்கும், ஏழை குழந்தைகளுக்கும் படிப்பு புக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சம்பந்தமான எல்லா எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் பண்ணி கொண்டு ஏழை பெண்களை வாழ வைப்பதும், ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதும் தான் எங்களுடைய தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு தீர்மானமாக எடுத்து செயல்படுத்தி வந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அறக்கட்டளைக்கு எல்லோரும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எங்கள் அறக்கட்டளைக்கு ஒரு உறுதுணையாகவும் ஒரு ஒத்துழைப்பாகவும் இருக்க வேண்டும் என்று அனைத்து மக்களிடையும் அன்பான வேண்டுகோளாக நான் வைத்துள்ளேன். ஏன்னா முழுக்க இது ஏழை பெண்களுக்கும் ஏழைகளுக்காக செயல்படக்கூடிய சக்தி மகளிர் அறக்கட்டளை. அதனால் அனைவரும் ஏழைகளுக்காக இறங்குவோம். கடவுள் நமக்கு ஆசீர்வதிப்பார். இந்த சக்தி மகளிர் அறக்கட்டளையில் இராணுவ வீரர்களை சிறப்பித்தோம். தோவாளை ஊராட்சியை சேர்ந்த ஏர்போர்ஸ் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மகாதேவன் பிள்ளை அவர்களை சிறப்பித்தோம். ஆர்மி எம்இஜி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரவியம் பிள்ளை அவர்களை சிறப்பித்தோம். ஆர்மி ஆன்டி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நீலகண்ட
நீலகண்ட பெருமாள் பிள்ளை அவர்களை சிறப்பித்தோம். ஆர்மி எஸ் அழகப்ப பிள்ளை இஎம்இ அவர்களை சிறப்பித்தோம். டிஃபென்ஸ் எம்இஎஸ் கே குமார் அவர்களை சிறப்பித்தோம். மற்றும் ஆர்மி டி ராஜேந்திரன் அவர்களை சிறப்பித்தோம். இந்த இராணுவ வீரர்களை சிறப்பித்த மகிழ்ச்சி எங்கள் சக்தி மகளிர் அறக்கட்டளை அனைவருக்கும் பெருமிதம் கொள்வோம். இப்படி ஒவ்வொரு ஊராட்சியிலும் நம் நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை எடுத்து அவர்களுக்கு போற்றுதல் குறும்பாக நான் நம் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிக்கு டாக்டர் இ சாந்தினி பகவதியப்பன் எக்ஸ் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், சக்தி மகளிர் அறக்கட்டளை தலைவர் தோவாளை மாநகரில் திறம்பட சிறப்பாக செயல்பட்டு வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒன்றிய பெருந்தலைவியாக இருந்து நல்ல முறையிலே நல்ல பெயர் பெற்றுள்ள நல்லதொரு மங்கை பெண்மணி சாந்தினி அம்மையார் அவர்களுடைய தலைமையின் கீழே சக்தி மகளிர் என்ற அறக்கட்டளை சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையானது இந்த வட்டாரத்திலே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு நன்மைகளை செய்து வருகிறது. இவர்களுடைய உழைப்பு, தியாகம், தன்னலமற்ற சேவை மனப்பான்மை இவைகளால் இந்த சக்தி மகளிர் அறக்கட்டளையானது நல்ல ஒரு பேரும்புகளும் இந்த வட்டாரத்திலே பெற்று வருகிறது. மாணவர்கள், முதியவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், இன்னும் என்னென்ன உடல் ஊனமுற்றவர்கள் அத்தனை பேருக்கும் இது பாரபட்சமின்றி வித்தியாசமின்றி அனைவரையும் ஒரு தாய் பிள்ளை போல இந்த சாந்தினி மேடம் அவர்கள் இந்த அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தியும் மக்களுக்கும் சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய தன்னலமற்ற தொண்டு மேலும் மேலும் வளர்க. இந்த மகளிர் அறக்கட்டளையானது இன்னும் பல இடங்களுக்கும் வளர்ந்து இந்த நாட்டுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் சேவை செய்து மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537